அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மதிக்கு ஆப்போசிட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது வேண்டான்னு சொல்றாங்களோ அதைத்தான் மதி செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. உடனே புருஷன் கோவப்பட்ட என்ன ஆகிறது? அதனால நம்ம சுரேஷோட அம்மா இருந்துக்கிட்டு என்னடி அவரு போகாத செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னடனா திரும்ப திரும்பவும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட கணத்துல ஓங்கி பல்லார்னு ஒன்று விடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சுரேஷ் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மதி இருந்துட்டு சுரேஷை பார்க்கவும் சுரேஷ் எதுவுமே பேசாம அமைதியே இருக்காரு. ரொம்பவே மதி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மலேரி இருந்துட்டு அத்தை இப்போ எதுக்காக நம்ம மதியை அடிச்சிங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துட்டு போட்டவே விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உங்கள் மாமா பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு நீ இத்தனை வருஷம் ஆகுதில்ல, உங்கள் மாமா ஏதாவது பேசினா நீ பேச்சிருக்கியா? இல்லை இல்லை, நேற்று வந்தவ கூட கூட பேசிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் என்னத்தை சொல்லி வளர்த்தாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லா வளர்த்துருக்காங்க. நீங்கள் முதல்ல உங்கள் பிள்ளையோ இல்லை நீங்களோ சரியாக இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.